கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். கொரோனா பெருந்தொற்றினால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் நாம் என்ன பார்த்தோம் பார்க்கலாமா? அவங்க அந்த இறப்பு சமயத்துல எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணீங்க? அவங்க எந்த நிலையில இருந்தாங்க? அவங்க கண்ணிலேயே காட்டாம கொண்டு போக வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அவளோட லிஸ்ட்ல வந்து அலர்ஜி. எப்படி எல்லாம் பார்த்தீங்க, எப்படி செஞ்சீங்க, அப்பா இல்லப்போ குழந்தைங்க என்னன்னா கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த வாரமும் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். தொடர்ந்து பேசலாம். இந்த டைம்ல அகஸ்டின், உங்கள்கிட்ட ஒரு கேள்வின்றதை விட நீங்கள் உங்களோட அனுபவத்தை இப்போ பகிர்ந்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அன்புள்ளத்தில் வந்து நிறைய குழந்தைங்களோடையே நீங்கள் வந்து உங்களோட பயணம் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனதில் கூட விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகள், அவருடைய பெற்றோர்கள், இவர்களுடைய நடைமுறை, இவங்களுடைய செயல்பாடு, இதை மாற்றுறதுக்கு ஏதாவது நீங்கள் வழிகளை வந்து நீங்கள் யோசித்திருப்பீங்க, அதை செயல்படுத்தியிருப்பீங்க, இன்னுமா செஞ்சிட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஏதாவது இருக்குதா உங்கள்கிட்ட? அதை செஞ்சுருக்கீங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ நம்ம நிறைய கிராமங்களில், நகர்ப்புறத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக பணிகள் செஞ்சிட்ருக்கோம். அதன்படி பார்க்கும் பொழுது ஒரு சிறுவன், ஒரு 14 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் கொரோனா முதல் அலையில் வந்துட்டு அவருடைய தந்தையை இழந்துடுறாரு. எப்படி அப்படின்னா, அந்த பையன் வந்து எல்லா விஷயத்துக்குமே அவருடைய தந்தையை சார்ந்து வளர்ந்த ஒரு பையன். எதுவுமே செய்ய அந்த பையனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தந்தையுடைய அரவணைப்பிலேயே இருந்திருக்கான். அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. ஆனால் தந்தை மேலே ஒரு அதிகப்படியான ஈர்ப்பு அந்த பையனுக்கு. அந்த மேம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஏற்றுக்கிறக்கே அவனால் முடியல. ஸோ அவன் வந்து இல்லை எங்கள் அப்பா அப்படி இறக்கலை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தான். ஸோ நம்ம அந்த பையன்கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைக்கும் பொழுது, நம்ம மற்றவங்களோட கொஞ்சம் நல்லா பழகுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவனுடைய நண்பன்கிட்ட கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பித்தான். ஸோ அப்பயுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த பையன் இருந்தான். கொஞ்ச நாளில் அவருடைய நண்பரும் இறந்துட்டார். கொரோனாவில் அப்படியே இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் பார்த்த பையன் வந்துட்டு விளையாடுவான். நாங்கள் போகும்போது நாங்கள் டயர்டாக இருந்தாலும் சார் இன்னொரு டைம் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகத்தோடைய ஒன்றிணைஞ்சு ஒரு ஓய்வுனா என்னன்னு அப்படியே தெரியாத அளவுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறுவன் அதுக்கப்புறமா அவன் வீட்டை விட்டு வெளியில் வரல. ஸோ நம்ம பார்க்க போகும்பொழுதுமே நம்மக்கிட்ட சரி நம்ம அவனை படிக்க வச்சுட்டு இருந்தோம், சார் வந்திருக்காருங்கிற ஒரே காரணத்தினால வந்து 2 வார்த்தை பேசிட்டு மறுபடியும் போவான். அந்த பையனை அதிலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆயிடுச்சு. அவனுக்கான ஆற்றுப்படுத்துதல் கொடுத்து லைஃப்பை பற்றி கொஞ்சம் புரிய வச்சு, அதுக்கப்புறமா அவனை வந்து ஒரு தொழில் பயிற்சி நிறுவனத்தில் படிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருந்தோம். அங்கே ஓரளவுக்கு சரி நம்ம இனிமேல் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த பையனுக்கு வந்துச்சு. சூழ்நிலைகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்பா அவன் எதெல்லாம் காமிக்கலையோ, இங்கே வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட்டம், மற்ற பசங்களை பெற்றோர்கள் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பையனுடைய மனநிலைமை வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே மாறிட்டு எல்லாருமே அப்பா கூட இருக்காங்க, அம்மா கூட. அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். மேம் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிச்சப்போ அவனுக்கு அது தெரியல. அப்போ அவன் அது வெளியில் காட்டவும் மேபி அவனுக்கு அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். பெரும்பான்மையான நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, குழந்தைகளை வந்து தங்களுடைய நிழல்லையே இருக்கணும், அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் வந்து குழந்தைகிட்ட அந்த ஏஜில் கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கான ஒரு பாதையை அவங்களாவே உருவாக்கணும். அதுதான் நம்ம குழந்தைகிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எப்படி அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து அந்த வயசில் ஒரு முடிவெடுக்கும் திறன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைமைத்துவ பண்பு, இதெல்லாமே வந்து குழந்தைகிட்ட கொடுத்து நம்ம வளர்த்தணும். அப்படின்னா தான் இன்கேஸ் பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கான முடிவை வந்து அவங்களே எடுக்க முடியும். இப்போ கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகள் பேரண்ட்ஸை நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து அடுத்து அவங்க என்ன பண்ண முடியும்? அப்போது ஒரு முடிவெடுக்கும் திறன் அந்த குழந்தைக்கு இருக்குது, ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து எது தப்பு எது சரி அப்படிங்கிறத பிரித்து பார்க்கும், சரியான வழியை தேர்ந்தெடுத்து போகும். இந்த திறன் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறது எல்லாமே சரிதான், நம்ம நினச்சா தப்பாக தான் போய் முடியுது அப்படின்ட்டு வேறவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் இவங்க முழு ஈடுபாடோடு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சில மாணவர்கள் வந்து பள்ளி இடைவேளைகளாகி ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து இந்த குழந்தை கேட்கும், நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்க, இதாண்டா ஜாலியாக இருக்குது அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாளில் இந்த பையன் இடைவேளைகள் ஆயிடுவான்.
அவங்களோட சேர்ந்து இது பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் ஒரு முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக போதைப் பொருளுக்கு போகிற பழக்கங்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் டிராப்அவுட்ஸ் இப்ப கொஞ்சம் பெரிய issue-ஆ அதிகப்படியாகவே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு படித்தா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கும் திறனோ இல்லை ஒரு டிசிஷன் மேக்கிங் இருந்தால் தான் இந்த குழந்தை வந்து படிக்கணும், ஒரு நடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இருக்கும். இது லேட்டராக எங்கே ஃபீல் ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை கூட படித்தவங்க எல்லாருமே அடுத்து காலேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த குழந்தை பார்க்கும் பொழுது அப்போ அது ரியலைஸ் பண்ணும், ஏன் அப்போயே நான் யோசிச்சிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இது தான் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சமூக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களுக்கான ஆளுமை திறன், முடிவெடுக்கும் திறன், இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம குழந்தைகள்ட்ட இருந்து கொடுக்குறோம். பேரண்ட்ஸ் இதை வந்து அதிகப்படியாக கொடுக்கணும். சின்ன வயசுலேயே இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு குழந்தைகளுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்போ உங்களில் இப்போ ஒரு ஆடிங்கான கொஸ்டின் தான். இப்போ யூஸ்வலாக உங்களுடைய ஹவுஸில் இப்போ சைல்டு ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இப்போ அதில் நீங்கள் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி இருந்த குழந்தை யாராவது பெற்றோர் இழந்திருக்கிறாங்களா? கண்டிப்பாக. இப்போது அன்பில்லத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களும் இருக்காங்க, ஒரு பேரண்ட்ஸு இழந்த குழந்தைங்களும் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இருந்துமே ஒரு குடும்பத்தில் இருக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. நான் கேட்குறது அது வேற. அதான் நான் கேட்குறது கொரோனாவில் இப்போ நீங்கள் வெறும் அவுட்ரீச்சில் சொல்கிறேன். நான் அவுட்ரீச் நீங்கள் வந்து உங்களுடைய அன்பில்லத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைய பற்றி நான் பேசலை. அவுட்ரீச்சில் போகிற இடத்துல இருக்கிற இடங்களை நீங்கள் நிறைய ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆளுமை திறனை வளர்க்குறதோ, அவங்களுடைய தலைமை பண்பை வளர்க்குற அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு குழந்தையினுடைய பெற்றோரை இழந்த அந்த மாதிரி இருக்காங்களா? அவங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ? இது வந்து நம்ம 2 டைப்பாகவும் பிரிக்கலாம். நல்ல நிலைமையில் இருக்கிற குழந்தைகளும் சொல்லலாம், இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு முயற்சி செஞ்சோம் பட் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைமைத்துவ பண்பு இதெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகள் பாராளுமன்றம் மூலிமா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கல்வியிலையும் சரி, மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி. ஸோ இந்த பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே இருக்காமல், வீட்டுக்குள்ளேயே இருந்து தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற விஷயங்களில் அதிகப்படியான ஆர்வம் காட்டுறாங்க. வெளியில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு தன்னுடைய தனித்திறமைகளை எப்படி வளர்த்திக்கலாம், ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூகத்தோடு சேர்ந்து எப்படி வந்து நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பேரண்ட்ஸை இழந்த குழந்தைகளில் சிலர் வந்து இல்லை சார் என்னால் முடியல, படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கிற குழந்தைகளும் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் இது வந்து ஒரு நீண்ட நாள் தேவைப்படும். எடுத்தோடனே இதை நம்ம பண்ண முடியாது. ஒரு குழந்தைய வந்து அந்த இதுலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கே அதிகப்படியாக ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய முயற்சி எடுப்போம், பெரிய பெரிய முயற்சிகளாக எடுப்போம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் மறுபடியும் அந்த குழந்தையை வந்து பாதித்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே கொண்டு போயிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, அந்த ஒரு முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு நல்லபடியாக அந்த எதிர்காலம் நல்லபடியாக அமையும். நம்மளே கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காமல் அந்த குழந்தைக்கும் இது தப்பு இது சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள். உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நீங்கள் டெலிகவுன்சிலிங் கொடுத்துருக்கிறீங்க, ப்ளஸ் இப்போ நேரடியாக கூட குழந்தைங்களை பார்த்து பழகிருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து சொல்லுங்கள், என்ன விதமான ஒரு இதை கையாண்டீங்க நீங்கள்? நான் பேசின ஒரு குழந்தையில வந்து ஒரு பையன் வந்து அடலசன்ட் ஸ்டேஜ், அதாவது 16-17 அந்த ரேஞ்சு. ஸோ அப்போ அந்த டைம் வந்து அவங்க அப்பா வந்து கோவிட்ல ஃபஸ்ட்டு இனிஷியலாக அஃபெக்ட் ஆகியிருந்தாரு. ஸோ அஃபெக்ட் ஆகவும் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அம்மா கூட இருந்தாங்க. பட் ஆனால் அந்த வீட்டில் இவன் வந்து சிங்கிள் சைல்டு, அது ஒரு ஆட் ஆன் ப்ராப்ளம் அவனுக்கு. என்ன அப்படின்னா தனியாக தான் இருப்பான், அந்த மாதிரி தான் அவனுக்கு சுச்சுவேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எதனாலும் வந்து சிப்ளிங்ஸ் இல்லாதனால அவன் இன்னொருத்தவங்கள தான் அவன் சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே இவன் தான் வந்து வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்கறது, ஸோ அப்பாவை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி. அவங்க மாமா வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார், மாரல் சப்போர்ட்டு. அதனால வந்து அவன் கொஞ்சம் கிராமத்து ஏரியா அப்படிங்கிறனால அவனே வந்து சைக்கிளில் போய் இல்லை வண்டி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வருது, பார்க்குறது, அந்த மாதிரி இருந்தான். அது இல்லாமல் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க வந்து நிலம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணி விடுறது இதெல்லாமே அப்பா தான் பார்த்துப்பாரு. ஸோ அந்த வேலை என்ன ஆகுதுன்னா இவனுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த சமைக்கிறது பேசிக்காக இந்த வேலை எல்லாமே பண்ணி எப்படியாவது என்ன அவனோட அல்டிமேட் என்னன்னா நம்ம இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம், நம்ம பார்த்துக்குறோம், நம்ம அப்பா நல்லாயி வந்துடுவார், நம்ம மறுபடியும் ரெகுலராக நார்மலைஸில் லைஃப் வந்து நம்ம லீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு ட்ரீம்லேயே தான் அவன் வந்து ஒரு 10 நாள் அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். ஆனால் என்னன்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அவனுக்கு ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா திடீர்னு வந்து அவங்க அப்பா நல்லாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. பட் சடனாக வந்து அவர் எக்ஸ்பயர் ஆகிறாரு. ஸோ அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவே முடியல.
அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா டேரெக்டாக கோவிட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம அவருக்கு வந்து டயபெட்டிக் ப்ளஸ் வந்துட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம்னால அவர் இறந்துடுறாரு அப்படின்ட்டு. இப்போ அவங்க வீட்டு சைட்லேருந்து அவனுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. என்ன அப்படின்னா நீ கேட்கணும், இந்த மாதிரி கேட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபண்டு கவர்மெண்ட் ஃபண்டுக்காக கேட்கணும் அப்படின்ட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. அப்போ அவனும் அவங்க மாமாவும் தான் இருக்காங்க. அப்புறம் அவனும் அவங்க மாமாவும் 2 பேரும் சண்டை போட்டு இந்த மாதிரி என்ன, அவனும் சின்ன பையன், மாமா இருக்காரு. ஆனால் அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய ட்ராமா. இப்போ என்ன அப்படின்னா அவனை பொறுத்தளவுக்கு வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்கான். இப்போ அகஸ்டின் சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த வீட்டை வந்து நடத்தணும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல். ஸோ அதை வந்து அவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து அது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே ஒரு ஃபியர். ஹாஸ்பிட்டலா அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே இப்போ நார்மலாக முடியல அப்படின்னாலுமே, தனக்கு முடியல அப்படின்னு இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுவான்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அவன் அவாய்ட் பண்ணிக்கிறான். ஏன் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் போனனால தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. நான் இங்கே கூட்டிகிட்டு போகாமல் இன்னும் கொஞ்சம் சிட்டி சைடு நல்ல ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா நான் காப்பாற்றிருக்கலாம். நாங்கள் ஏமாந்துட்டோம். இந்த மாதிரி எனக்கு இன்னும் கூட பிறந்தவங்க அக்காவோ அண்ணனோ இந்த மாதிரி யாராவது இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். எங்களுக்குன்னு யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து அவனுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவன் அந்த இதுலேருந்து எப்படி மாறினான் அப்படின்னா அவங்க அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க எமோஷ்னலாக. இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த டீசென்சிட்டைசேஷன், அதாவது நாங்கள் இருக்கோம், மறுபடியும் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே உடனே முடியல. ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக போக போக வந்து அவனுக்கு ரெடியூஸ் ஆச்சு. ஆனால் என்னன்னா இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபியர் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ இவங்க சொன்னதில் ஒரு விஷயம், அதாவது இந்த நலத்திட்டம் அரசு வந்து இப்படி கொரோனாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்குன்னு நலத்திட்டம் ஒரு 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 தொகை தராங்க. அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு? ஏன்னா நம்ம களத்தில் இருக்கிறோம், பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 50,000 கொடுத்துருக்காங்க சார். 50,000 கொடுத்துருக்காங்க. இல்லை, அப்பா அம்மா 2 பேருமே இழந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு 5 லட்ச ரூபா அவங்களுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு 18 வயது நிறைவடையும் பொழுது வட்டியோட அந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரை மட்டும் இழந்த குழந்தைகளுக்கு வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமே இழந்துட்டாங்க, ஆனால் ஒரு யாராச்சும் ஒரு கைடன்ஸில் வளர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து 18 வயசு முடிகிற வரைக்குமே மாதம் 3000 ரூபா அந்த அந்த குழந்தையுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்கறதா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஜியோஸ் உங்களுக்கு வச்சிருக்கீங்களா? இருக்குது, அது மாதிரி இருக்குது. பட் என்னன்னா சொல்லியிருக்காங்க. அதை வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டு. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ இப்போ அகஸ்டின் சொன்ன மாதிரியான அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்கா, கொடுக்குறாங்களா அப்படின்றதுல எனக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஆனால் ஒரு ஆத்தென்டிக்கான விஷயம் என்னன்னா பள்ளி வயது குழந்தைகள் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th, இந்த குழந்தைங்களில் யாராவது பெற்றோர், ஒன்று அப்பா இல்லை அம்மா இல்லை 2 பேருமே, இல்லை வருவாய் ஈட்டுகிற சம்பாதிக்கிற அப்பாவுக்கு ஏதாவது கால் முடமாயிட்டாங்க, அவரால் இயங்க முடியாது அப்படின்னா அரசு என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அப்ளிகேட் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே அவங்களுக்கு 75,000 வந்து இப்போ தராங்க. 2005 இது நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து 50,000 கொடுத்தாங்க. இப்போ 2014 இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா 75,000 கொடுக்குறாங்க. அது இந்த கொரோனாவுக்கும் அப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள், அங்கே இருக்க தலைமை ஆசிரியர்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் ஏன் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் ஏன்னா பொது களத்தில் இருக்கீங்க, நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க. இதை வந்து அந்தந்த குழந்தைங்களை அந்த ஸ்கூலில் கொஞ்சம் வந்து அரசு பள்ளிகளில் அந்த மாதிரி, நாட் ஓன்லி இன் கவர்மெண்ட் ஸ்கூல், நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஒரு குழந்தை அந்த பெற்றோர்களை இழந்தாங்க இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது இதுலேயே இருக்குது, வெப்சைட்லேயே இருக்குது. டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். நாட் டூ மச் ஆஃப் ப்ராசஸ்லாம் அப்படிலாம் கிடையாது, ஈஸியாக வாங்கலாம். ஒரு தகவலுக்காக தான். இப்படி இந்த நிலையில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமா வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்கும், அவங்களோட ஸ்டேட்டஸ் சொல்கிறோம்ல, அது ரொம்ப குறைஞ்சிருக்கும். நல்லா வசதியாக இருந்திருப்பாங்க, அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய வசதி உள்ள இடங்கள்ல படிச்சிருக்கும், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் கொரோனா நொடிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை நிறைய இழந்து போயிருப்பாங்க, வாழ்வாதாரம் போயிருக்கும். இப்போ அந்த குழந்தையினோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ன சொல்கிறது, பெரிய ஐ ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்கூலில் இருந்து ஒரு பெரிய சொல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூலோ இல்லை மெட்ரிக்ல இருந்தோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களை நீங்கள் சந்தித்தது உண்டா? அந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தது உண்டா? யாராக இருந்தால் சொல்லுங்கள். பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அவங்க வந்து
சில்ட்ரன்ஸ் கூட விளையாண்டுருக்குறாங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் தெரியறதில்ல அவங்களுக்கு. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அவங்களோட ஏழ்மை வந்து எப்படி இது பாதிக்கப்படுது அப்படின்னா, சிபிஎஸ்சி ஸ்கூலில் போயிட்டுருப்பாங்க. அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அம்மா இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு அவங்க வந்து இது பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அந்த மாதிரி போகும்போது இது என்ன போய் பாதிக்க போகுதுன்னா, அடுத்த கட்டத்துக்கு டேய் நான் வந்து இந்த வேனில் போகிறேன், நீ நடந்து போகிற, அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு கிளாஷ் ஆயிரும். இவங்களோட சொசைட்டி எப்படி வரப்போகுது, அவன் பிஹேவியர் மாறுமா, இல்லை அவன் எப்படி நடந்துக்க போகிறான், அவனோட வாழ்வாதார முறை அவனுக்கே வந்து பைபேக் எப்படி வரும்னு, இல்ல, இது அவனோட மனநிலை ஏமாற்றம். எப்படி அந்த இருக்கும்னு கேட்குறேன். குழந்தைக்கு வந்து இப்போ இது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது டாக்டர். அதாவது இப்போ நல்லாவே எங்களுக்கு தெரியுது. நிறைய இடங்கள்ல இப்போ நான் ஸ்கூலில் இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். இது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காரும் போது, கிளாஸில் உட்காரும் போது கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி தான் உட்காருது. ஏன்னா அந்த குழந்தை ஏற்கனவே படித்தது மெட்ரிக்கில் படிச்சுட்டு இருந்துச்சு. சம்பளம் இது சம்பாத்தியம் இல்லை, வருமானம் இல்லைன்றதுனால, இந்த கொரோனாவுடைய பெரிய பிரச்சனைனால இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வராங்க. இது என்ன விதமான மனநிலை? ஏமாற்றமா, இல்லை அந்த குழந்தைக்கு வந்து அதை புரிஞ்சிக்கலையா? ஐயோ நம்ம வீட்டு சூழ்நிலை இப்படி, இந்த இந்த கொரோனாவனால இந்த மாதிரி நடந்திருக்குது, அதை ஏற்றுக்கலையா, என்னன்னு புரியல. அது எப்படிப்பட்ட மனநிலை? இந்த மாதிரி டெத்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் நாங்களே பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஃபேமிலியே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு அப்பா இருந்துட்டாங்கன்னா அம்மாவும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அங்கே தனியாக இருக்க முடியாது. அப்போ அவங்க ஃபேமிலி எங்கே இருக்காங்களோ, பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக அங்கேருந்து மூவ் பண்ணி வேற இடத்துக்கு தான் போகணும். அப்போ ஸ்கூல் மாறுது, ஃப்ரெண்ட்ஸ் மாறுது, எல்லாமே மாறுது, சாப்பாடு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இன்னொரு விஷயங்கிறது அதே இடத்துல இருந்து வேற ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேருந்து அவங்க ஃபோர்ஸபிளாக கவர்மெண்ட் எய்டுக்கு போயே ஆகணும், ஏன்னா படிப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் அவங்கள எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குழந்தைங்களுக்கு. பியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, சரி ஓகே பரவாயில்ல, வாடா நம்ம விளையாடலாம், நம்ம ஒன்றா இருக்கலாம், இட்ஸ் ஓகே, நீ அங்கே போறியா, நம்ம ஜாயின் ஸ்டடி பண்ணிக்கலாம், இது அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போய் அவங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லை நீ வேற ஸ்கூல் போயிட்டல, நீ வராத, எங்களோட மிங்கிள் ஆகாத, எங்களோட இருக்காத, அந்த மாதிரி பேசும்போது தான் மனபாதிக்கு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, இப்படி ஆயிட்டோமே, எங்கள் அப்பா இப்படி இறந்தனால நான் இப்படி ஆயிட்டேனே, எனக்கு காசு இல்லாதனால என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு டைப் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அப்படிதான் என்ன சொல்லுதுன்னு, நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் வெளிநாட்டு போகணும் அப்படின்னு ஒரு குரூப் நல்லா படித்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க. சில குழந்தைங்க என்ன ஆகுறாங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எக்ரெசிவ் ஆயிடுறாங்க. என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, என்னால் இவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் இவ்வளோதான் பண்ணுவேன், நீங்கள் வேணால் பண்ணிக்கிங்க, நீங்கள் வேணால் 2 வேலைக்கு போய்க்கிங்க, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது, வேறு யார்கிட்ட சொல்கிறது, எதுவுமே எஃபர்ட்டே போடுறதில்ல, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது வேணும், எனக்கு அதை வாங்கி கொடுங்க, எனக்கு இதை வாங்கி கொடுங்க. புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சுது, ஆனா இருந்தாலும் எனக்கு நான் தான் அடோலசன்ட் பொறுத்தளவுக்கு அந்த ஒன்று இது இருக்கும், எனக்கு நான் தான், எனக்கு கொடுங்க, எனக்கு தெரியாது, என்ன வேணா பண்ணிக்கங்க, நீங்க எனக்கு கொடுங்க. இது வந்து அழகுறது கூட நம்ம தாங்கிக்கலாம். இந்த மாதிரி அடமெண்டா எப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ அது பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நான் என்ன சொல்வேன், இப்போ ஒரு ஃபேர்வெல் நிறைய பேர் நடந்துச்சு, 10th 12th எல்லாம், அவங்க 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க, எனக்கு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ், மாச சம்பளமே 5000 ரூபாய், அந்த அம்மா எங்க போய் 2000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர முடியும்? இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் நாங்க பார்த்தோம் ரீசெண்டா. ஏன்னா அவங்க ஸ்கூல் எண்டிங் இல்லைங்களா, முடிச்சுதானே அவங்க வெளியே வர முடியும். அதனால நிறைய ஸ்கூல்ஸ் பரவாயில்ல ஃபீஸ் கட்டாதீங்க, இருந்துட்டு முடிச்சுட்டு போகட்டும் அப்படின்றாங்க. பட் இப்போ ஃபேர்வெல் பார்ட்டி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, காசு வேணும்னா அந்த அம்மா எங்க போய் காசு கொண்டு வரும்? ஸோ அந்த ஒரு எக்ஸெப்டன்ஸ், அதுக்கு அகஸ்டின் சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெற்றோரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது, நீங்க உங்களோட உடம்ப நல்லா பார்த்துக்கணும், நீங்க முதல்ல உங்களை பார்த்துக்கணும். நீங்க நல்லா உங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். இல்லைன்னா நீங்க குழந்தை மேல கோபப்படுவீங்க, அடிப்பீங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா சாப்பிடணும், தூங்கணும், உங்களோட ஹாப்பினஸ் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாதான் நீங்க குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ங்கிறது, இது ரொம்ப சின்ன குழந்தை, நான் ஊட்டி விடுறேன், 10 வயசு 12 வயசு குழந்தைங்களை ஊட்டி விடுறது, ஓகே, வெளியே கடைக்கு விடுறது இல்லை, அதை போய் வாங்கிட்டு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன். எவ்வளவு நாள் நீங்க பண்ணிட்டு இருக்க போறீங்க?
கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். பேங்க்குக்கு போறது, நிறைய விஷயம் இங்க நம்ம இப்ப நம்ம குழந்தைங்களை விடுறதும் இல்ல, எல்லாம் நாங்க தான் பண்றோம். வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது இல்ல. அதனால லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறதுக்கு, நம்மளால சமாளிக்கிறதுக்கு, நம்மளால கண்டிப்பா குழந்தைங்களை நம்ம ரெடி பண்ணணும். முக்கியமா பசங்க வேலை பண்ணக்கூடாது, பசங்க சமைக்க கூடாது, பசங்க கூட்டக்கூடாது. அதே மாதிரி பொண்ணுங்க வெளியே போய் கடையில இருந்து அந்த வாங்கக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்க ஜெண்டர் எல்லாம் இல்ல. இப்போ சர்வைவல் தான். ஒரு ஹியூமன் பீயிங்கா பையனோ பொண்ணோ யூ ஹாவ் டு சர்வைவ். கோவிட்ங்கிறது ஒரு நல்ல லெசன் நமக்கு காமிச்சிருக்குது. ஒரு எல்லாருமே இப்படி இருந்திருக்கலாம், சடனா எல்லாம் பிரிஞ்சு உடஞ்சு போகும்போது நம்ம நின்று வாழ்ந்து காட்டணும். நம்ம குழந்தைங்களை நம்ம அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறது நமக்கு ஒரு காமிச்சு கொடுத்துருக்கு. ஹோப் இட்ஸ் a lesson for us. ஷோ கண்டிப்பா டாக்டர். நீங்க சொன்ன விஷயமும் எனக்கு அகஸ்டின் பேசுன விஷயம் ரொம்ப கரெக்டா கனெக்ட் ஆச்சு. நம்ம வந்து வாழ்க்கையை வந்து குழந்தைங்களுக்கு கத்து தரதில்லை, வாழ்க்கையினுடைய சூழலை கத்துக்க தரதில்லை. அதனாலதான் வந்து இப்ப நம்ம ஒருவேளை நம்மளே போய் இல்லாம போயிட்டோம்னா அந்த குழந்தைங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, நாம தான். அந்த 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 பயிற்றுவிப்பே ஆரம்பத்துல இருந்து டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கடைக்கு கூட அனுப்பாம நம்ம அப்படியே பொத்தி 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 வளர்க்கறதுனால தான் நம்மளுடைய இழப்புகளை, நம்மளுடைய உறவுகளுடைய இழப்புகளை அந்த குழந்தை வந்து தாங்கிக்க முடியுமா? ஆங்ஸைட்டி கொண்டு வர்றது, போட்டு இது பண்றது, கடைசியில் அடமெண்ட்ல வந்து நின்றுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க குழந்தைங்க. மாதா தொலைக்காட்சியினுடைய அரம்சை இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களை, அதுவும் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல இழந்து போன குழந்தைகளை பற்றி இவ்வளோ நேரம் பேசணும். நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையில ரொம்ப நெகிழ்வான சம்பவங்களை பற்றியும் பேசணும். அதை புரிந்து கொள்ளாமல் இயங்குகிற அந்த குழந்தைகளை பற்றியும் பேசணும். வெவ்வேறு புதிய அனுபவங்களை பற்றி பேசணும். அத்தனையுமே எதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் அப்படின்னா, இந்த குழந்தைகளை நாம் கண்ணும் கருத்துமாய் பார்க்கணும். இந்த கொரோனா பெருந்தொற்று இந்த பெரியவர்கள்ட்டிருந்து போயிடுச்சு, ஆனால் குழந்தைங்கள்ட்ட இன்னும் அது முடக்கம் இருக்குது. பொது முடக்கம் இல்லை. இப்போ எல்லாம் லாக்டவுன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் குழந்தைகள் தன்னளவில் இயல்பா அவங்க ஏதோ ஒரு முடக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அதை காட்டிக்கிறது இல்லை இருக்கிறாங்க. அது எந்தெந்த விதத்தில் இருக்குதுன்றதா நம்ம டாக்டர் அவ்வளோ அழகா ரொம்ப விலாவரியா பேசினாங்க. என்னென்ன விஷயங்கள், அந்த சைக்கிள் என்னென்ன இது இருக்கணும், இதெல்லாம் அலோவ் பண்ணுங்க, அழ விடுங்க, அது வந்து அதுக்கு கொட்ட விடுங்க, இந்த அதனுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த விடுங்க, தெரிஞ்சுக்குங்க. நாம எப்படி அதுங்கள்ட்ட வந்து ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து கையாளணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க டாக்டர். பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் நிச்சயமாக ஒருவேளை உங்கள் இல்லங்களிலோ அல்லது உங்களுடைய அருகாமையில் இருக்கிற இல்லங்களிலோ அல்லது உங்கள் உறவு நிலையில் இருக்கிற இல்லங்களிலோ இது போன்ற ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில இத்தனை பேரும் மனமு வந்து முன்வந்து உங்களுடைய நிறைய விஷயங்களை, நெகிழ்வான விஷயங்களை, இன்னும் பேசினா நிறைய பேசலாம், அது ரொம்பவும் நமக்கு உள்ள திருப்பி பழசெல்லாம் நம்ம எடுத்து பேசுகிற மாதிரி ஆகிடும். திருப்பியும் அந்த பழைய நம்மளுடைய அந்த ஒரு சோக நிலைக்கு போயிடுவோம். நம்ம அதெல்லாம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா, இந்த நிகழ்ச்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை, குழந்தையினுடைய அந்த வளர்ப்பில் இதுவும் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, குழந்தைகளுடைய இதில் வந்து ஸ்கூலில் சொல்லுவாங்க, கொரோனாவுக்கு முன்னு கொரோனாவுக்கு பின்னு, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகளுடைய நிலை வேற, இப்போ கொரோனாவுக்கு அப்புறமா இருக்க குழந்தைகளுடைய நிலை வேற. அதில் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் இந்த கொரோனாவுடைய பெருந்தொற்றுனால ஏற்பட்ட அந்த பாதிப்பு. நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைகள் இழந்து போன, பெற்றோர் இழந்து போன குழந்தைங்களா இருக்கட்டும், அதை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்க, அதுவும் சகோதரி சொன்ன மாதிரி நிறைய அந்த ஃபிளாஷ் நியூஸ்ல பார்த்தே நிறைய குழந்தைங்க வந்து பய உணர்வு வந்தது. அங்க ஒருத்தங்க இறந்துக்கிறாங்க, இங்க வந்து பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க இறந்துறாங்க. திடீர்னு அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு பார்த்தா நம்ம வீட்டு சுத்தியும் பவுடர் கொட்டி வச்சிருப்பாங்க. என்னடா பவுடர் கொட்டி வச்சிருக்காங்க பார்த்தா பக்கத்து வீட்டுல கொரோனா, அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. உடனே ஏன் என்னாச்சு, அது ரொம்ப கஷ்டமான ஒரு மோசமான நோயா, இப்படி ஒரு விதமான ஒரு பய நிலையில இருந்த அந்த குழந்தைகள் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு உறவு நிலை சிக்கல்களை தான் வெளிப்படுத்துவாங்க. அழறதா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், அடம் பிடிக்கிறதா இருக்கட்டும். ஆனாலும் இது அத்தனையுமே நாம வந்து கொஞ்சம் உளவியல் பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, அது நமது குழந்தை அப்படின்ற ஒரு அந்த ஒரு அடிப்படையில டாக்டர் சொன்ன மாதிரி நாம் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு நம்ம பயணிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த குழந்தைகள்
இந்த இந்த ஒரு அழுத்தத்திலிருந்து நிச்சயமாக வெளிவருவார்கள். இந்த நிலையில் இந்த தலைப்போடு இந்த வாரம் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். நன்றி, வணக்கம்.